தேவைகள் இருக்கும் வரை தேடப்படுவாய். தேவைகள் உன்னிடம் நடக்காது என்று தெரிந்தால் பல அடி உயரங்களில் இருந்து பாரபட்சமே இன்றி தள்ளப்படுவாய். மண்ணில் பிறந்து விட்டோம் என்று வாழாமல் இனி பிறக்கப் போவது இல்லை என்பதை நினைத்து வாழுங்கள். எதுவாக இருப்பினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்ற ஒன்று நாளை தேவையற்றதாய் மாறும். முயற்சி என்னும் மந்திரம் மனதில் இருக்கும் வரை எந்த தந்திரத்திற்கும் தகுதியில்லை. உன் வெற்றியினை தட்டி பறித்திட யாராலும் முடியாது. மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது ஒருபொழுதும் கலங்காதிருங்கள், வேதனைப்படாதீர்கள். ஏனென்றால் அடித்தாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பமாக உருமாறும். கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம். நிரந்தரம் என்று இந்த உலகில் எப்பொழுதும் நமக்கு எதுவும் இல்லை என்பதை உணருங்கள். எது ஏது என்று எவருக்கு தெரியுமோ என அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அதே அலட்சியம் நாளை அவசியமாகவும் அவசரமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கின்றது. வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் பொருட்கள் உன் குணத்தினை காட்டலாம், ஆனால் நீ தேர்ந்தெடுக்கின்ற நட்பு உன்னை யார் என்று இந்த உலகிற்கு காட்ட வேண்டும். மாற்றம் வேண்டும் எனில் அதை முதலில் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்மிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது முறையாகாது. தான் கூறுவதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் ஆவார்கள். மௌனமே சிறந்த பதில். பேசாமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள் ஆவார்கள். நீங்கள் உறவுகளை வெல்பவரா இல்லை இழப்பவரா? முடிவு உங்கள் கையில். இந்த கலியுகத்தில் மனிதனிடம் குணத்தை பார்த்து பழகுபவர்களை காட்டிலும் மனிதனின் பணத்தை பார்த்து பழகுபவர்களே அதிகம். எனவே வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதிருங்கள். ஏனென்றால் நிழல் கூட ஒளி உள்ளவரை தான் நமக்கு துணையாக வருகின்றது. சமநிலை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாது இருந்து உயர்நிலை அடைவதுதான் உன்னதமாகும். எனவே நான் கூறியவைகளை கருத்தில் கொண்டு இனியும் நடந்தவைகளை மனதில் வைத்து கவலை கொள்ளாமல் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்றால் அது உன்னால் தான் ஏற்படுத்த முடியும். எனவே உன் மனதின் கவலைகளை எல்லாம் விடுத்து உன் வாழ்வில் மாற்றத்தினை நீனே விதைக்க துவங்குவாயாக. இனி எல்லா வேளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய செயல்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நானே போதிப்பேன். கடந்த காலங்களில் நீ பட்ட இன்னல்களும் கஷ்டங்களும் இனி தானாகவே மாறும். நீ பட்ட கஷ்டத்திற்கு உன் வாழ்வில் செயல்கள் மூலமாக பதிலுரைப்பாய். வாழ்வின் சோக நிலைகள் எல்லாம் மாறி சுகநிலையானது துவங்குகின்றது. நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நீ பல்லாண்டு காலம் செழித்து வாழ மனமாற வாழ்த்துகின்றேன்.